எனக்கும் கவினுக்கும் வந்து போர் அடித்தாலோ இல்லை டைம் பாஸ் ஆகலினாலும் நாங்கள் பார்க்குறது வந்து குக் வித் கோமாளி தாங்க. அது பார்த்தா வந்து செம ஜாலியாக இருக்கும், டைம் போகிறதே தெரியாது. அதேமாரி தான் நேற்று நைட் என்னமோ எங்களுக்கு தூக்கமே வரலிங்க, அதனால் குக் வித் கோமாளி தான் பார்த்துட்ருந்தோம். அந்த ப்ரோக்ராமில் செஃப் தாமு சார் வந்து எப்படி வந்து செட்டிநாடு சிக்கன் செய்யணும் அப்படின்னு சொல்லி தந்துட்டு இருந்தார். அதை பார்த்தோன்னே எங்களுக்கும் வந்து அதை சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துடுச்சுங்க. அதனால் வெட்னஸ்டே மார்னிங் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் சிக்கன் குழம்பும் செட்டிநாடு சிக்கன் கிரேவியும் இருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் செட்டிநாடு சிக்கன் வந்து ட்ரை பண்ணுறேங்க. நார்மலாக வந்து பட்டை கிராமெல்லாம் போட்டு செஞ்சால் கவின் வந்து சாப்பிட மாட்டான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச கிரேவி வந்து எனக்கே பிடிச்சிருந்துச்சுங்க. அது ஒரிஜினலாக செட்டிநாடு சிக்கன் கிரேவி தானான்னு சொல்லி எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு மெத்தடில் தாங்க பண்ணியிருந்தேன். ஆனால் நார்மலாக செய்கிறத விட இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டேஸ்ட்டாகவே இருந்துச்சுங்க. சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சுது இன்றைக்கி வந்து புரட்டாசி ஒன்றுன்ட்டு. இருந்தாலும் பரவாயில்லைங்க, நாங்கள் வந்து புரட்டாசி மாதம்லாம் எப்போவுமே வந்து பிடிக்க மாட்டோம். அதனால் எங்களை பொறுத்தளவுக்கு புரட்டாசிக்கும் சிக்கனுக்கும் சம்மந்தமே இல்லைங்க.